بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. الحمد لله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் நம் அனைவரின் மீதும் எதிர்பார்த்து இந்த உரையை துவங்குகின்றேன். ஒரு மாத காலம் நாம் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதை உணர்ந்தவர்களாக அதை கடந்து நம்மை இயக்கிய ரமலான் மாதத்தை கடந்து ஷவ்வாலுடைய மாதத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்விடம் மிக விருப்பமானது எதுவென்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய இறை அச்சம்தான். அல்லாஹு தஆலா வ லிபாசு தக்வா ஜாலிக ஹைரா, இறையச்சம் என்னும் ஆடையே உங்களுக்கு சிறந்த ஆடை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன அறிவுரைகள் பலவற்றை குர்ஆனுடைய செய்திகளாக ஹதீஸுடைய தகவல்களாக படித்து பார்க்கும்போது அநேக அறிவுரைகள் இறையச்சத்தை பற்றியதாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ள மக்களில் யார் சிறந்தவர்கள் என்று சந்தேகம் ஏற்படும் போது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பத்திற்குரியவர் யார் என்று கேட்கும்போது உங்களில் அதிக இறையச்சம் உடையோரே அல்லாஹ்விடம் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் கட்டளைகள் அனைத்தும் அல்லாஹ் எதை நமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அத்தனை வணக்கங்களையும் எடுத்து பார்க்கும்போது அது அத்தனையும் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னு கேட்டால் லஅல்லக்கும் தத்தகூன், இதனால் உங்களுக்கு இறையச்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். யா அய்யுஹல்லஸீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு வ குதிப அலல்லஸீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, இதனால் உங்களுக்கு இறையச்சம் கிடைக்க வழி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படியாக அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லும் போது கூட அவற்றின் மாமிசமோ இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, உங்களிடம் இருக்கக்கூடிய இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடைகிறது என்று சொல்லி காட்டுகிறான். இத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் இறக்கிய கடைசி வசனமாக சஹாபாக்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்விடம் நீங்கள் அனைவரும் ஒன்று சேரக்கூடிய நாளை பற்றி நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். இப்படியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்திலே மக்களிலே முஸ்லிம்களிலே
இரையச்சம் உடையோரை அல்லாஹ் தஆலா அதிகம் விரும்புகிறான். அந்த இரையச்சத்தை பெறுவதற்காகத்தான் இந்த 1 மாத காலம் நாம் பயிற்சி பெற்றிருந்தோம். இன்னும் என்னவெல்லாம் இபாதத்துகளை நாம் மேற்கொள்கிறோமோ அது அத்தனையும் நமக்கு இரையச்சத்தை தருவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வை அஞ்சாமல் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக இருக்க முடியாது. அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய பயத்தை கழட்டி வைத்துவிட்டு ஒருவன் தன்னை முஸ்லீம் என்று நிரூபிக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக நிரூபிக்க இயலாது. ஏனென்று சொன்னால் இரையச்சம்தான் ஒருவனை உண்பதிலிருந்து தடுக்கிறது நோன்பு காலத்தில், இரையச்சம்தான் ஒருவனை பருகுவதிலிருந்து தடுக்கிறது நோன்பு காலத்தில், இரையச்சம்தான் ஒருவனை தூக்கத்திலிருந்து எழுப்புகிறது தொழுகைக்காக, இரையச்சம்தான் ஒருவனை தன்னுடைய ஜேபுகளிலிருந்து பணத்தை எடுத்து இறைக்க செய்கிறது, இரையச்சம்தான் ஒருவனை ஹஜ் செய்ய வைக்கிறது, ஹஜ்ஜினுடைய சிரமங்களை சகிக்க வைக்கிறது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் அனைத்தையும் இரையச்சத்தை ஒருவர் கலற்றி வைத்துவிட்டு நிரூபிக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக தான் ஒரு அல்லாஹுடைய அடியார் என்பதை நிரூபிக்க இயலாதவாறு தான் இரையச்சத்தை நாம் கலற்றிவிட்டால் ஆகிவிடுவோம். எனவே இரையச்சம் தான் நமக்கு சிறந்த ஆடை என்று வர்ணனையாக சொல்வதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மிடத்திலே அந்த இரையச்சம் ஏராளமான அளவிற்கு, அதிக அளவிற்கு கடைபிடிக்கப்பட வேண்டும். அதற்காக எடுத்த இந்த பயிற்சிகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நம்மை நாம் மெருகேற்றிக் கொள்ள வேண்டும். இந்த ரமலான் கடந்துவிட்ட உடனேயே நம்முடைய வாழ்நாளில் நாம் சகஜமான வழிமுறைகளை கையாளுவோமே, சகஜமான செயல் திட்டங்களிலே ஈடுபடுவோமே, அது அத்தனையும் ஓரம் வைத்துவிட்டு நம்மால் இயன்ற அளவு இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹுடைய கண்காணிப்பை உணர்ந்தோமே, அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்று பயந்தோமே, அல்லாஹ் நமக்கு கூலி தருவான் என்று எதிர்பார்த்தோமே, அல்லாஹுக்காக இந்த சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு பணி செய்தோமே, அல்லாஹுக்காக இரவு நேரங்களில் நாம் நின்று தொழுதோமே, அல்லாஹுக்காக ஏராளமானவர்களை பற்றி எண்ணங்களை நல்லெண்ணங்களை வைத்தோமே, அது அத்தனையும் அல்லாஹ் எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியவன் என்ற உணர்வோடு இனி வரக்கூடிய காலங்களிலும் நாம் கடைபிடிக்க ஆசைப்பட்டு நம்மால் இயன்ற அளவு அதற்கு நம்மை உடன்படுத்தினால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாஹ்வால் தானாக முன்னேற்றப்படுத்தப்படுவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தை அவர்கள் மக்காவிலே துவக்குவதற்கு முன்பு அங்கே நல்லவர்கள் என்று சொல்வதற்கு ஒரு சிலரை தவிர யாரும் இல்லை. அத்தகைய சூழல், அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதராக அவர் தன்னை அறிமுகப்படுத்திய பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட மக்கள் குறைவு. அதற்கு பிறகு அவர்களோடு ஒன்றன் பின் ஒன்றனாக சேர்ந்து கடைசியில் அவர்கள் மக்காவிலிருந்து துரத்தப்பட்டு மதீனாவிற்கு சென்று அங்கே அவர்கள் சந்தித்த துன்பங்கள் ஏராளம். அவர்களுடைய வாழ்க்கையே சிரமங்களிலேயே முடங்கிவிடும் என்கின்ற அளவிற்கு தொடர்ந்து சிரமங்களுக்கு மேல் சிரமங்கள், பசி, வறுமை, பயம், பஞ்சம், ஆதரவின்மை, இவ்வளவையும் அவர்கள் சகித்துக் கொண்டு அல்லாஹ்விற்காக நாங்கள் இதையெல்லாம் தியாகிக்க தயாராக இருக்கிறோம் என்று நின்றார்களே, அந்த மக்கள் வாழ்ந்த ஊர், அந்த மக்கள் வாழ்ந்த நகரம் இன்று அப்படி இருக்கிறதா? இல்லை, அந்த மக்கள் தங்களுடைய வாழ்நாளிலேயே உண்பதற்கு பேரிச்சம் பழங்கள், கோதுமையை தவிர எதுவும் இல்லாத சூழலில், பருவதற்கு நீரும் பாலும் அதை தவிர எதுவும் இல்லாத சூழலில் சில சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்நாளில் மக்கள் உண்பதை பார்த்தார்கள். ஒரு பொரித்த ஆட்டை தங்களுடைய தட்டில் வைத்து உண்பதை பார்த்தார்கள். கல்வியாளர்களை பார்த்தார்கள். இப்படியாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தின் நியாமத்துகளையும் பாக்கியங்களையும் அவர்களுக்கு வழங்கத்தான் செய்தான், அவர்கள் அனுபவிக்கத்தான் செய்தார்கள். இன்னும் அந்த மக்கள் மறுமையிலே அல்லாஹ்வுடைய ஏராளமான நியாமத்துகளை சொர்க்கத்தில் அனுபவிக்க இருக்கிறார்கள். அத்தனையும் நாம் பாடங்களாக, படிப்பினைகளாக உரைகளில் கேட்கிறோம், ஏடுகளிலிருந்து படிக்கிறோம், ஒருவர் மற்றவரோடு உரையாடும் போது என்றாவது நினைவுபடுத்திக் கொள்கிறோம். இதை போல ஒரு வாழ்க்கையை நாமும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அதற்குரிய வழிவகைகளை தேடிக்கொள்கிறோமா என்று சொன்னால் நம்முடைய வணிகம் நமக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது, நம்முடைய குடும்பம் நமக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது,
நம்முடைய எதிர்கால பயம் நமக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு இடையில் இருக்கக்கூடிய அற்பம் சொற்பமான நேரத்தில் மட்டும் நான் ரப்புக்கு வணங்குகிறேன், அல்லாஹ்வுக்கு பயந்துகிறேன் என்று எந்த உண்மையான மகிழ்ச்சி ஒரு முஸ்லிம் அடைந்து கொள்ள முடியுமோ, அல்லாஹ்வை அஞ்சுவதால், அல்லாஹ்வை பயப்படுவதால், அந்த மகிழ்ச்சியை கூட அடைவதற்கு தயார் இல்லாத மக்கள் இன்று நாம் கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா? பாலக்கோடில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீம்களும் அல்லாஹ்விற்காக ரமலானை நோன்பு நோட்டு விட்டார்களா? பாலக்கோடில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீமும் அல்லாஹ்வுக்காக வணங்க வேண்டிய முறைப்படி வணங்கினார்களா ரமலானிலே என்று கேட்டால், இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளிலும் இந்த ரமலான் மாதத்தில் கூட அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று எந்த மகிழ்ச்சியை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதோ அதையும் கூட அந்த சொற்பமான காலத்தில் கூட அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நான் தயாரில்லை என்று சொல்லி சுதந்திரமாக திரிவதை ஆசைப்பட்டு வாழக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோமா இல்லையா? லா யகுர்ரன்னக தகல்லுபுல்லதீன கஃபரூ ஃபில் பிலாத், காஃபிர்கள் சொகுசாக திரிந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் என்று இந்த உலகமே பெருசு என்று சுற்றி கொண்டிருக்கக்கூடிய மறுப்பவர்களை பார்த்து அல்லாஹ்விடம் கிடைக்கக்கூடிய வெகுமதிக்காக காத்திருக்கக்கூடிய நீங்கள் ஏமாந்துடாதீங்கப்பா, இதுவெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா மாஹும் ஜஹன்னம், அதற்கு பிறகு அவர்களுக்கான தங்குமிடம் நரகம்தான். அப்படியாக உள்ள நம்முடைய கண்ணோட்டங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஊறி திளைக்கக்கூடிய இளைஞர்களாக நம்முடைய இளைஞர்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்வோமே என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நாம் வாழ்வதற்கு ஆசைப்பட்டு தயாரானோமே என்று சொன்னால் கண்டிப்பாக தங்களையும் அவர்கள் மெருகேற்றிக் கொள்வார்கள், இந்த உம்மத்திற்காகவும் அவர்கள் உதவி செய்வார்கள். இந்த உம்மத்து எந்த நிலையில் இருக்கிறது இன்றைய தினம்? இந்த உம்மத்தினுடைய சூழல் 100க்கு 5 பேர் கூட கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. உலக கல்வியும் இல்லை, மார்க்க கல்வியும் இல்லை, குர்ஆனை எடுத்து ஓத தெரியலை, குர்ஆனில் உள்ளதை படிக்க தெரியல, புரிந்து கொள்ள தெரியல. இப்படியாக இன்றைய சமுதாயத்தினுடைய அவல நிலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுக்காக நம்மை அர்ப்பணிக்க தயாராகி ஈடுபடுத்தி கொண்டோமே என்று சொன்னால், நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹ் என்ற ஒருவன் மட்டும் இருக்கிறான் என்று சொன்னால், அவன் பெரிதாக நாம் உள்ளத்தில் வைத்தோமே என்று சொன்னால், இந்த சமுதாயத்தின் அவலத்தை மாற்றுவதற்கு களமிறங்குவோமா மாட்டோமா? கல்வி அறிவு இல்லாத மக்களுக்கு கல்வி அறிவு கொடுக்க களமிறங்குவோம், மார்க்க அறிவு இல்லாத மக்களுக்கு மார்க்க அறிவு கொடுக்க களமிறங்குவோம். எத்தனை நபர்களுக்கு குர்ஆனில் இருக்கக்கூடிய செய்திகள் தெரியும்? குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கிறது. அதுவே கூட அறிந்து கொள்ள இயலாத மக்களாக நம்முடைய மக்கள் இருக்கிறார்களே, இவர்களை பார்த்து நம்முடைய மனதில் ஒரு கவலையும் இவர்களை முன்னேற்ற வேண்டும் என்ற ஆர்வமும் இல்லாமல் இருக்குமே என்று சொன்னால், நமக்கு எப்படி அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய விருப்பத்தை நாம் இவ்வளவு வெளிப்படுத்த முடியும்? அல்லாஹ்விடம் கிடைக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு எப்படி நாம் ஆசைப்பட முடியும்? எதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் நான் உன்னிடம் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? நம்மையும் நாம் மெருகேற்றிக் கொள்ள வேண்டும், இந்த சமுதாயத்திற்காகவும் நாம் வேலை செய்ய வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலை நின்றோமே என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு உதவுவான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான், நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளித்தான். அந்த வாக்குறுதிப்படி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு என்னவெல்லாம் வழங்கினான்? பத்ரிலே வெற்றி, உஹதிலே கொஞ்சம் தோல்வி என்றாலும் அதற்கு பிறகு வெற்றி, அஹஸாஃபிலே வெற்றி, இன்னும் சொல்ல போனால் தபூக் என்ற போர் மிக பிரம்மாண்டமாக நடக்க இருந்தது. அவ்வளவு எதிரிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக அணிதிரண்டார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தபூக்கிலே எந்த சேதாரமும் இல்லாமல் நமக்கு வெற்றியை தந்தான். அல்லாஹ் உமக்கு வழங்குவான், நீங்கள் திருப்தி அடைவீர் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாக்குறுதி அளித்தானே, எப்படிப்பட்ட வாக்குறுதியாக அது இருந்தது? அல்லாஹ் வழங்கியதில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடைந்த திருப்தி தன்னுடைய மரண தருவாயில் வந்து மக்களிடம் சொல்கிறார்கள்,
ஒரு அடியாருக்கு அல்லாஹ் இந்த உலகம் ஆகிரத் இரண்டில் எது வேண்டும் என்று தேர்வு செய்யக்கூடிய உரிமை வழங்கினான். அந்த அடியார் ஆகிரத்தில் உள்ளதையே தேர்வு செய்து கொண்டார் என்று சொல்லி இந்த உலகத்திலும் கிடைக்கப்பட்ட நியாமத்துகளோடு அதில் தனக்கு சுயநலம் இல்லாத நியாமத்துகள் அத்தனையும் சமுதாயத்திற்கான நியாமத்துகள் அத்தனையும் அடைந்து கொண்டு இன்னும் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நியாமத்துகளை பெற்றுக்கொள்ள அல்லாஹ்வுடைய தூதர் தயாராகிய செய்தியை அங்கு எடுத்து சொன்னார்கள். அது மட்டுமா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு மகாமே மஹமூதாவில் உண்மை அல்லாஹ் தாலா எழுப்பக்கூடும் என்று அல்லாஹ் தாலா குர்ஆனிலே அவர்களுக்கு அழகிய அறிவுரை சொல்லி இருக்கிறான். இந்த மகாமே மஹமூதாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஜிதாவில் இருந்து எழுந்து இந்த உம்மத்தில் ஈமான் சிறிய அளவு கொண்டிருக்கிறார்களே அவர்களை கூட சொர்க்கத்தில் நரகத்தில் இருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்கு அனுப்பும் வரை அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள் என்று ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதே. எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வுக்காக செய்திருப்பார்கள், எவ்வளவு பெரிய இஸ்ஸத் அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சிருக்கிறான் என்று பார்க்கும்போது நாம் அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய நபி முகமதுடைய உம்மத்தாக இருக்கிறோமே, உள்ளத்தில் எந்த வைராக்கியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த கட்டிடத்தை விட என் கட்டிடம் பெருசா, அந்த தொழிலை விட என்னுடைய தொழில் பெருசா, அந்த குடும்பத்தை விட என்னுடைய பாரம்பரியம் பெருசா, அவனை விட நானா என்று நாம் அப்படி பார்க்காமல் செல்வத்திலும் அழகிலும் உங்களை விட உயர்வான ஒருவரை நீங்கள் பார்ப்பீர்களே என்று சொன்னால் உடனே கீழே உள்ளவங்களை பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களே. செல்வத்தில் வசதியில் மேலே உள்ளவங்களை பார்த்து ஆசைப்பட்டு அதை நோக்கியே ஓடிக்கொண்டிருப்பதை வாழ்க்கையாக ஆக்கி கொண்டோமே என்று சொன்னால் மரணம் வரும்போது மரண தருவாயில் நாம் புரிந்து கொள்வோம். மலக்குல் மௌத்தை பார்க்கும்போது புரிந்து கொள்வோம், அச்சமில்லாமல் வாழ்ந்துட்டோமே, இறையச்சத்தை நாம் அடகு வைத்து விட்டோமே, உலக நியாமத்துகளுக்காக ஆசைப்பட்டு விட்டோமே, இப்போ தன்னந்தனியாக போக இருக்கிறோமே, எந்த நியாமத்துகளை நாம் சேகரித்தோமோ அதை கொண்டு எந்த நன்மையும் அடைந்து கொள்ளவில்லையே என்று நாம் பெருமூச்சு விட்டு துர்பாக்கிய கையறு நிலைக்கு போவதை தவிர வேறு எதையும் அடைந்து கொள்ள முடியாது, அல்லாஹ்வுடைய அருள் இருந்தாலே தவிர. எனவே இது போன்ற பல ரமலானை கடந்திருக்கின்றோம். நோன்பு ஒரு கேடயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கேடயம்னா என்ன? நம்மை பாதுகாக்கக்கூடிய வஸ்திரம், நம்மை காக்கக்கூடிய வஸ்திரம். அந்த நோன்புகளை வைத்திருந்த நாம் அதை கேடயமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எதை கொண்டு? நம்ம எந்த தீமையை செய்ய இருக்கிறோமோ அதை நம்மை அணுகும் போது இதனை செய்ய மாட்டேன் என்று நோன்பு என்னோட நான் முன்ன கொண்டு வந்து நிறுத்தணும். நோன்பு அப்படிப்பட்ட இறையச்சத்தை உருவாக்க வேண்டும். கடைசியாக ஒரே அறிவுரை அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியிலிருந்து சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மக்களில் சில கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் முன் வந்து நிற்பார்கள். அவர்களுக்காக அவர்கள் சேகரித்துக் கொண்ட நன்மை எவ்வாறு இருக்கும் தெரியுமா? நீண்ட மலை தொடர்ச்சியை போல இருக்கும். சில மக்கள் இருக்கிறார்கள், மறுமையிலே அல்லாஹ்வுடைய நன்மை அல்லாஹ்விடம் நன்மைகளோடு வருவார்கள். அந்த நன்மையின் அளவு நீண்ட அளவுக்கு மலை தொடர்ச்சியை போல இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா அது அனைத்தையும் ரத்து செய்து விடுவான், புறந்தள்ளி விடுவான். இதெல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று தள்ளி விடுவான். உடனே சஹாபாக்களுக்கு யார் அவர்கள் என்ற சந்தேகம் வந்து விடுகிறது. நாங்க அப்படி ஆயிடக்கூடாது ரசூலுல்லாஹ், எங்களுக்கு சொல்லுங்க யார் அவங்க. உடனே ரசூலுல்லாஹ் யாருன்னு சொல்லல, அவர்களை நான் அறிகிறேன், எனக்கே தெரியும் அவங்கள என்று அவர் ரசூலுல்லாஹ் அறிவதாக சொல்கிறார். என்னுடைய உம்மத்தினர் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக சொல்கிறார் வல் இஹ்வானினா, உங்களுடைய சகோதரர்கள் என்று சொல்கிறார்கள். என் உம்மத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் சஹாபாக்களுடைய சகோதரத்துவத்தோடு இருக்கக்கூடியவங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவர்கள் இரவில் நின்று வணங்கியவர்கள் என்று சொல்கிறார்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எப்படிப்பட்ட சூழ்நிலையை சிலருக்கு வைத்திருக்கிறான் என்று பாருங்கள். அல்லாஹ்வுக்காக இரவில் நின்று வணங்கிய மக்கள் ஏராளமான நன்மைகளோடு வந்து அங்கே மஹ்ஷரில் இருக்கு. அல்லாஹ் இதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன்னு தள்ளி விடுவதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யார் அவங்கன்னா, அவங்க எல்லா நன்மைகளும் செஞ்சவங்க தான், ஆனால் அவர்களுக்கு ஹராம் என்று சொல்லப்பட்டதோடு அவர்கள் தனித்து இருக்கும் போது எதை அல்லாஹ் ஹராமாக்கினானோ அந்த செயலை செய்வதற்குரிய வாய்ப்பை அவர்கள் தனிமையில் அடையும் போது அதை செய்துவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ மக்களோடு மக்களாக இருக்கும்போது இறையச்சம் இருக்குதா இல்லையா? அது எடுபடுமோ எடுபடாதோ அல்லாஹ்க்கு தான் தெரியும்.
தன்னந்தனியாக இருக்கும்போது ஒரு ஹராமான காரியத்தை செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு தரப்படும் போது, அழகும் அந்தஸ்தும் உள்ள பெண் தன்னை விபச்சாரத்திற்கு அழைக்கும் போது, யாருமே இல்லாத நேரத்தில் நான் இத்தகுல்லா அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்பவன் அர்ஷனுடைய நிழல்ல இருப்பான். அதே போல அல்லாஹ்வுடைய பயத்தினால் தனிமையில் அல்லாஹ்வுக்காக கண்ணீர் சிந்தியவன் அர்ஷுடைய நிழல்ல இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், 2 கண்கள் இருக்கிறது, அதை நரக நெருப்பு தீண்டாது. ஒன்று அல்லாஹ்வை எண்ணி சிந்திய கண்ணீர் வடித்த கண்கள். அப்போ இரையச்சம் என்பதுதான் நமக்கு சிறந்த ஆடை. அது நம்மிடம் இருக்குதா இல்லையா என்று அறிந்து கொள்வதற்கு உரிய வழிமுறை என்னன்னு கேட்டால், நான் தனியாக இருக்கும்போது, நானே ராஜா நானே மந்திரி என்னை கேட்க யாரும் இல்லை என்று இருக்கும்போது, நான் ஒரு ஹராமான காரியத்தை செய்ய வாய்ப்பு வரும்போது என் ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதைத்தான் நான் ரமலானுடைய நோன்பு காலங்களில் ரப்பு பார்க்கிறான் என்று சாப்பிடவில்லை, ரப்பு பார்க்கிறான் என்று பருகவில்லை, தனியாக இருக்கும்போது கூட. இன்னும் சிலர் தொலைக்காட்சி பெட்டிகளை கூட பார்க்கவில்லை, டிவியை கூட கேபிள் கனெக்ஷனை கழட்டி விட்டாங்க, செல்போனை கூட ஓரம் வச்சுட்டாங்க. இப்போ ஆரம்பிக்கும் சைத்தானுடைய வேலை. அப்போ சிறிது சிறிதாக நம் உள்ளத்தில் ஏற்படுத்திய இரையச்சத்தின் மாற்றம் அதிகப்படுத்திக் கொள்வதற்கான சூழலை நோக்கி நாம் நகர வேண்டும். அல்லாஹ் அதற்காக நமக்கு அருள் புரிய வேண்டும். அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸிஹி தக்வாஹா, என் இறைவா என் உள்ளத்திற்கு இரையச்சத்தை தா என்று ரசூலுல்லாஹ் துவா செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக்கல் ஹுதா வத்துஹா வல் அஃபாஃப வல் கினா, என் இறைவா எனக்கு நேர்வழியை தா, இரையச்சத்தை தா, செல்வத்தை தா, சுயமரியாதையை தா என்று ரசூலுல்லாஹ் மனிதனுக்கு தேவையான 4இல் 2ஆவதாக இரையச்சத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வோட அதிகம் கேளுங்க, அல்லாஹ் இரையச்சத்தை தா. அந்த இரையச்சம் நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும், சமூகத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அல்லாஹ் இந்த நமக்கு இரையச்சத்தை தந்து நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் பயன்படக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.